ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நீங்கள் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நம்ம KFC ஃப்ரைடு சிக்கன் வீட்டிலே பண்ணலாம் வாங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட கொட்டைலாம் எடுத்து போட்டுடலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஒரு பழத்தோட ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு ஃபஸ்ட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பொருட்களாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் வேறு எதுவுமே சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயத்தை நல்லா நம்ம சின்ன உரலில் தட்டிட்டு அதோடைய ஜூஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். சக்கையை சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், அதோடய ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு தரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்ந்துருக்க லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட ஜூஸு எல்லாமே நல்லா ஊறி வரணும். மிளகாய்த்தூள், உப்பு, எல்லா மசாலாவும் நல்லா ஊறி வரணும். நம்ம மிளகுத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா மேரினேட் ஆகி வரணும். நம்ம சேர்த்துருக்க தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸோட இது புளிப்பு தன்மை எல்லாமே நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், ஒரு 1/2 hour கழிச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கான மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவு, கார்ன் மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம எந்தெந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டோமோ அது எல்லாமே இப்போ இந்த பவுடர்லேயும் நம்ம சேர்த்துக்கணும். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம வீட்டுக்காக பண்ணுறோம், அதனால் எந்த ஒரு கலர் பவுடரும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பவுட்ரு சேர்த்து பண்ணணுன்னால பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா ஸ்பைசஸும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுருணும். அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக நமக்கு உப்பு, காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிக்கனு. இந்த மேரினேஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாமே சூப்பராக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம என்னென்ன மசாலாஸ் எல்லாம் நம்ம சிக்கனில் சேர்த்துருந்தோமோ அது எல்லாமே இந்த மாவுலேயும் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம இந்த மாவில் தான் கோட் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை கலந்துட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பவுடரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்குறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நான். நல்லாவே மசாலாலாம் ஊறி சூப்பராக வந்திருக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும். இப்போ நம்ம மாவில் இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில். நல்லா மாவு எந்த அளவுக்கு உங்களால் டிப் பண்ண முடியுமோ அந்த ஈரம் எல்லாமே இழுக்க நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி சூப்பராக சிக்கன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு தெரியும், பார்த்தோன்னா KFC சிக்கனோட அந்த டெக்ஸ்சர் சூப்பராக தெரியும் நமக்கு. இன்னும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு பீஸாக நம்ம மாவில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அதோட மசாலாலாம் ஆல்ரெடி நல்லா 1 hour ஊறி இருக்குது உள்ளலாம்.
இப்போ வெளியிலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வரணும், அதே மாதிரி அந்த காரம் எல்லாமே வந்துட்டு கிறிஸ்பினஸ் எல்லாமே சூப்பராக வரணும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்க கார்ன் மாவு, அதுக்கப்புறம் மைதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இது எல்லாமே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் நமக்கு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 வந்து நான் இப்போ மேரினேட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப காசு கொடுத்து நம்ம கடையில் தான் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் சிக்கன் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதோடு நம்ம கடையில் வாங்கி தரணும்னு அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்டில் செய்ய சொல்லி அடம் பிடிப்பாங்க. ரொம்ப வந்து சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க 2 சிக்கன் துண்டுமே சேர்த்துட்டேன். 2 லெக் பீஸுமே சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். ஏன்னா நம்ம உடனே திருப்பி விட்டோம்னா அதோட மசாலாஸ்லாம் வந்து பிரிஞ்சிடும். அது மட்டும் கவனமாக பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இதானதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தடுத்து. இப்போ நல்லா இது குக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து ரொம்ப சூப்பராக ஜூஸியாக இருக்கும். உள்ளே வெளியிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக செமையாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து சூப்பராக வரும் நமக்கு. குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பையன் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டான். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுமான்னு சொன்னான். இப்போ அடிக்கடி நம்ம KFC சிக்கன் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுத்த சிக்கன் பீஸும் நான் வந்து மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதுவும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு ஆகும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கலந்து விடணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நமக்கு சிக்கனு. அதனால தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வந்துட்டு வெந்து வந்துடுச்சு. ஒரு 20 நிமிஷமாக நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான KFC சிக்கன் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சேர்த்த எல்லா பொருட்களும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு அவுட்ஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் நம்ம கடையில் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே ஆனியன்லாம் வந்து வச்சு சாப்பிட்லாம். ஆனியனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்ம இதை டொமேட்டோ கெச்சப்பை கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப வந்து செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான KFC சிக்கன் ரெடி. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.